அப்பரதகரமை யூடியூப் சேனல் முல்கிதா ஃபேமிலி. வாங்க வாங்க. இன்னைக்கு நான் மங்களூர் ஸ்டைலில் சிக்கன் சுக்கா பண்ணி காட்டுறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இது மங்களூரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு சிக்கன் சுக்கா. என்னோட யூடியூப்பில் முதல்ல இது தமிழில் போடுறேன். நான் துளுவில் போட்டணும் இல்லை எங்களை மங்களூரில் பாஷையில் அந்த வீடியோ ஓடல, அதனால நான் தமிழில் போட்டுன்னு இருக்கேன். பாருங்கள் மங்களூர் ஸ்டைலு சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு. வாங்க பண்ணி காட்டுறேன். அப்புறம் என்ன யூடியூப்பு பேர் வந்து அப்பரத கக்கரன். இது காந்தாரா படத்தில் அதில் ஃபஸ்ட்டு நர்த்தம் பண்ணுவாங்க. அந்த நர்த்தத்தில் அதுக்கு தான் பேர் சொல்லுவாங்க கக்கரன்னு. அதனால் நிறைய பேர் பார்த்தேன், எனக்கு பேரே கிடைக்கல. ஒரு பேர் வச்சா இன்னொரு பேர் இருக்கும் யூடியூப்பில். ஒரு பேர் இருந்தால் இன்னொரு பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பேர் வச்சுருக்கேன், அப்பரத கக்கரன்னு. எல்லோரும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பூன் எண்ணெய் போடணும். நிறையா வேணாம், ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் சிக்கன் சுக்கிறதுக்கு. இதில் நம்ம மசாலா ஃப்ரை பண்ணணும். இந்த பாருங்கள், தனியா இருக்குது 1 கிலோத்துக்கு. இது ஒரு 2 முஷ்டி இப்படி எடுத்தால் 2 முஷ்டி தனியா. இது கடுகு, இது கொஞ்சோண்டு மெந்தியம், இது ஜீரகம், இது ஓம்கால், இது சோம்பு. இதே மசாலா கிடையாது, இன்னும் இருக்குது. இது ஃப்ரை பண்ணுறதுக்கு. இந்த சிக்கன் சுக்கா உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப. இதுக்கு நாம் தேங்காய் போடுவோம். நல்லா ரோஸ்ட் ஆகும்போது ஒரு ஸ்மெல்லு வரும் சூப்பராக. இங்கே எல்லாத்துக்கும் தூள் போட்டு பண்ணுவோம் நம்ம. எங்கள் ஊரில் எல்லாம் இப்படி தான் மசாலா எல்லாம் போட்டு அரைப்போம். பாருங்கள், ஒரு நல்லா மனம் வருது. இதுக்கு பாருங்கள், ஒரு சின்ன துண்டு செக்கை, இது ஸ்டார் பூவோட பாதி, இது 3 லவங்கம். உங்களுக்கு கரம் மசாலா பிடிச்சா போடுங்க, இல்லைன்னா வேணாம். நாங்கள் அவ்வளோ போடுறதில்லை, இந்த வீடியோக்கோஸ்கரம் போடுறேன் நான். இந்த மசாலா இவ்வளோ ஃப்ரை போது கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த மசாலா நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இது மங்களூர் மிளகா, பேடகி மிளகான்னு சொல்லுவோம். இது 1 கிலோக்கு 22 போடுவோம். 1 கிலோ கரெக்டாக இருக்குது 22. ஒரு காரம் கம்மி தான் இது. இது பாருங்கள், ஒரு 4 ஊர் மிளகா போட்டுருவேன். இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். எண்ணெய் வேணும்னா கொஞ்சம் போடுங்க ரோஸ்ட் ஆகிறதுக்கு. ஒரு கிலோக்கு 22 மிளகா போடுங்க. அப்போ தான் நல்லா காராகி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த சுக்கா. நல்லா ரோஸ்ட் ஆகணும் மிளகா. மிக்சிக்கு தண்ணி போடுறதில்லை, வெறி ட்ரை பவுடர் அரைக்கணும். இதுவும் மசாலாவும். இந்த பாருங்கள், இது ஃப்ரை ஆன போதும். இப்போ இது நாம் பவுடர் பண்ணணும் மிக்சியில் போட்டு. இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போடலாம். அப்புறம் இதில் பூண்டு போடுறேன். ஒரு 4-5 பூண்டு இருக்குது. பூண்டு அப்புறம் போடணும்,
தேங்காய் போடும்போது பாருங்கள் இவ்வளோ போடுறேன் பூண்டு. இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடலாம். இது இப்போ நம்ம ட்ரை பவுடர் அரைக்கலாம். இதை பாருங்கள், நாங்கள் தேங்காய் அரைக்கும்போது ஒரு இஞ்சி, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு இவ்வளோ பூண்டு. இது ஃப்ரை ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இது அரை தேங்காய் துருவணும். துருவிட்டு நம்ம மிக்சியில் நைஸாக அரைக்கக்கூடாது, தண்ணி ஊற்றாம கரை அரைக்கணும். இருங்க பண்ணி காட்டுறேன் நான். இவ்வளோ புளி, 1 கிலோ சிக்கனுக்கு இந்த அளவுக்கு புளி போடணும். இது நம்ம தேங்காய்த்தோடு அரைக்கணும். பாருங்கள், பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூனு ஜீரகம். இது தேங்காய்த்தோடு அரைக்கிறதுக்கு. இந்த மசாலாவில் நம்ம போட்டிருக்கோம் கொஞ்சம் ஜீரகம், அது சிக்கன் வேகிறதுக்கு. இது வந்து சிக்கன் வெந்த அப்புறம் நம்ம போட்டு கிண்டணும். காட்டுறேன் நான். இப்போ இந்த அரை முடி தேங்காய், 1 கிலோக்கு இந்த அரை முடி தேங்காய். சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் சுக்கா. இந்த ட்ரை பவுடர் மல்புள்ளி. சரி, இந்த மாதிரி ட்ரை பவுடர் பண்ணுங்க. இது 1 கிலோக்கான பவுட்ரு. பாருங்க, இப்போ பாதி தேங்காய் துருவிட்டேன் நான். இது துருவும் போது இதில் அடியில் ஒன்று கருப்பு கலர் வருங்க, அது தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி துருவுங்க, இதுதான் டேஸ்ட்டு குழம்புக்கு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்படி. தேங்காய் அரை குறையாக துருவாதீங்க. இதில் பாருங்கள், அடியில் வருது பாருங்கள் கருப்பாக. அது கூட நம்ம குழம்புக்கு போட்டால் தான் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். இது லைட்டாக ஃப்ரை பண்ணலாம் தேங்காய், அப்போ தான் ஒரு ஸ்மெல்லு கொடுக்கும். ஆனால் எண்ணெய் போடக்கூடாது, எண்ணெய் போடாமல் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணுங்க, இதில் எண்ணெய் போடாதீங்க கொஞ்சம் கூட. இது கூட ட்ரை தான் பண்ணணும். நான் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டேன். இந்த சுக்கத்துக்கு எண்ணெயே யூஸ் பண்ணுறது இல்லை. சிக்கன் கூட வெறி வெங்காயில் தான் வேகணும், சிக்கனில் தான் தண்ணி விடும். பாருங்கள், ஒரு ஸ்மெல்லு வரும் தேங்காய் ஊற்றோட, அப்போ போதும். கலர் வரணுன்னு இல்லை, லைட்டாக ட்ரை பண்ணால் போதும். இப்படி பண்ணும்போது கையில் எண்ணெய் விட்டுட்டு பாருங்கள். இது பதம், இந்த எண்ணெய் வருது பாருங்கள். அப்போ தான் சுக்கா நல்லா ஸ்மெல்லு கொடுக்கும். இதுக்கு பச்சை மிளகா இருந்தால் ஒன்று போடுங்க. என்கிட்ட பச்சை மிளகா இல்லை, காலி ஆச்சு. இருக்க பார்க்குறேன் ஃப்ரிட்ஜில். இதுதான் பதம், போதும். நம்ம இந்த மிக்சியில் போட்டு கரை அடிக்கலாம், தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ மசாலா பார்த்துட்டிங்க. இப்போ சுக்கா பண்ணலாம் பாருங்க. எண்ணெய் போடாமல் வெங்காயம் போட்டுடுங்க. எங்கே போயிட்டு நம்ம டைரெக்டாக சிக்கன் போடலாம். நான் சிக்கன் செய்யும் போது 2 காலை போடுவேன், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சுக்காத்தில். எங்கள் கோழியோட காலை தான் நல்லா க்ளீன் பண்ணணும். அது பாருங்கள், நல்லா தோல் எல்லாம் எடுத்துகிட்டு இது பாருங்கள், இதெல்லாம் கட் பண்ணணும், நல்லா கழுவணும். இது நல்லாயிருக்கும் சுக்கால சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். காலை நான் எப்போவும் போடுவேன், பசங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் சிக்கனு நான் தண்ணி போடல, ஒரு 10 நிமிஷம் வேகட்டு வெங்காயிலையே.
மசாலா அரைச்சிருக்கேன். இது பாருங்கள், இப்போ தேங்காய் அரைக்கலாம். இதை பாருங்க அரைச்சிட்டேன் தேங்காவை. தண்ணி ஊற்றவே இல்லை. இங்கே பாருங்கள், இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. நம்ம தண்ணி போடாமே இப்போ இந்த மசாலா போடுறோம். ட்ரை மசாலா போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். திருப்பி மொத்தமாக 15 நிமிஷம் ஆகுது. அப்புறம் தேங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம். பாருங்கள், நல்லா ஸ்மெல்லு வருது. திருப்பி ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மசாலா போட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு போடலாம். இதை பாருங்கள், தேங்காய் அரைச்சது ட்ரையாக இருக்குது. பாருங்கள், தண்ணி ஊற்றல. இதில் பாருங்கள், மசாலாவில் எண்ணெய் எல்லாம் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சா தேங்காய் போடலாம். தேங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் அதில் எண்ணெய் எல்லாம் மேலே வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், இது மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு திருப்பி 5 நிமிஷம் சிம்மா வச்சுடுங்க. இந்த எண்ணெய் எல்லாம் மேலே வரும். இதில் மொத்தம் 20 நிமிஷம் 25 நிமிஷம். உங்களுக்கு மசாலாவில் ஒரு 10 மிளகு போட்டுதுன்னா போடலாம், ஒரு பச்சை மிளகு போட்டுதுன்னா போடலாம். ஆனால் கறிப்பிலே மட்டும்தான் போடாதீங்க. சிக்கனுக்கு கொத்தமல்லி போடுங்க. எல்லாம் முடிஞ்ச அப்புறம் சுக்கத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு புடி துவரம்பருப்பு, ஒரு வெங்காயம், 2 தக்காளி, அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நான் ஒரு 5 விசில் வைப்பேன். தண்ணியாக பண்ணிவிட்டு ஒரு தாளித்து போடுவேன். கடுகு, பூண்டு, கறிப்பிலை, அப்புறம் உப்பு வேணும், உப்பு போடுவோம். புளி போடுவோம், கொஞ்சோண்டு புளி எல்லாம் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, இவ்வளோதான். இது போட்டுட்டு நான் ஒரு 5-6 விசில் வர வச்சுடுவேன். பருப்பு எல்லாம் நல்லா வெந்துடும். அப்புறம் திருப்பி இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு, காரத்துக்கு பச்சை மிளகா போடுறதுக்கு இல்லை, அதனால நான் மிளகாத்தூள் போடுவேன். அப்புறமா போட்டு தண்ணியாக பண்ணிவிட்டு புளி கொஞ்சோண்டு போடுங்க, உப்பு, அப்புறம் தாளித்து போடணும். எல்லாத்துக்கும் தாளித்து போடுற மாதிரி. இது சுக்கத்துக்கும் இது தக்காளி குழம்பும் சூப்பராக இருக்குது. நாங்கள் டொமேட்டோ சாறுன்னுவோம், தாலுன்னுவோம். அது எங்கள் ஊரில் எல்லோரும் வைப்பாங்க இந்த மாதிரி. பாருங்கள், சின்ன துண்டு புளி போடுறேன். இப்போ ஒரு 5-6 விசில் பரட்டுது. இங்கே பாருங்கள், 1/2 கிலோ நான் ஃப்ரைக்கு போட்டேன், 65க்கு. இன்றைக்கி பொங்கலுக்கு சிக்கன் ரேட்டு ஜாஸ்தி. கிலோ 300 ரூபாவா. எங்கள் பையன் 1.5 கிலோ எடுத்துன்னு வந்தான். 1 கிலோ சுக்கத்துக்கு போட்டேன், 1/2 கிலோ இதுக்கு போட்டேன். இன்னும் இது பாருங்கள், இவ்வளோ சதை வச்சுருக்கேன். இது என் பொண்ணுக்கு சுக்கா அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டான். இது வந்து பஃபெட் மசாலா, நானே பண்ணது. உங்களுக்கு யாருக்கு வேணும்னா பஃபெட் மசாலா பண்ணி தருவேன். எனக்கு கமெண்ட்டில் ஹாய்ன்னு கொடுங்க. அதே மாதிரி சுக்காவோட பொடியோ பண்ணுவேன். 100 கிராம் வந்து 75 ரூபா. இது வந்து கூட வரும் உங்களுக்கு ரேட்டு. பஃபெட் மசாலா வந்து இது வந்து ஃபுல்லாக கரம் மசாலா போட்டு எல்லாம் செய்யுது. யாருக்குன்னா சுக்காவோட மசாலா வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் ஆயின்னு கொடுங்க, நான் உங்களுக்கு பேசுகிறேன். இதை இங்கே சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போடலாம். ஆனால் கறிப்பிலை போடாதீங்க. கறிக்கு மீன் கூட கறிப்பிலை போடக்கூடாது. அதே மாதிரி சிக்கனுக்கு மட்டனுக்கு வந்து கொத்தமல்லி சோப்பு பிரிஞ்சி இலையும் போடணும். கறிப்பிலை போடவே கூடாது. இப்போ வேணும்னா கொஞ்சோண்டு நெய் ஊற்றலாம்.
ஆனால் நல்லா சுக்கா வந்து நல்லா வாசனையாக இருக்குது. கொஞ்சம் தான் போடுறேன் நான் நெய். அதில் எண்ணெய் இல்லை பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூனு மசாலாத்துக்கு எண்ணெய் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சோண்டு நெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெய் ஊற்றுங்க கொஞ்சோண்டு, அந்த வாசனை நல்லாயிருக்கும். சுக்கா ஆயிடுச்சு. இது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ. பாருங்கள், சூப்பராக சுக்கா ரெடி ஆகிடுச்சு பொங்கலுக்கு. இது வந்து நான் பஃபெட் மசாலா போட்டு செய்கிறேன் எங்கள் பொண்ணுக்கு. இதில் சான்ஸில் போட்டிருக்கேன், இன்னொரு நாள் வீடியோ பண்ணி போடுறேன் செய்யுது. இன்றைக்கி டைம் இல்லை போடுறதுக்கு. கொஞ்சோண்டு தான் செய்ய போகிறேன். மணி ஆயிடுச்சு இப்போவே. நான் அதை செஞ்சு காட்டிருப்பேன், இன்னொரு நாள் செஞ்சு காட்டுறேன். இந்த வெயிட் இந்த கொஞ்சம் சூண்டி பாடுது. நான் கொஞ்சம் ரெட்டு ஜோம்பு நீர் மேய்ப்புவேன். ரெண்டு சாறு சோகுதா சாறு தால் சாறு. இன்னைக்கு நான் பேசப்பு பார்த்து தாசேமி பொல்லுள்ளி. ஐயோ, எனக்கு எங்கள் பாஷையே வருது, துளு பாஷை. நான் தமிழில் வீடியோ பண்ணின்னு இருக்கேன். இதுக்கு இன்னும் நல்லா நல்லா பபுள்ஸ் வந்த அப்புறம் புளி போட்டிருக்கோம். இப்போ உப்பு போடுறேன். உப்பு புளி. இதுக்கு பச்சை மிளகா தான் போடணும். என்கிட்ட பச்சை மிளகா இல்லை, அதுக்கோஸ்கரம் குழம்பு தூள் போடுறேன். பச்சை மிளகா போட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த ரசம். அவ்வளோதான், நான் வீடியோ முடிக்கிறேன். இதுக்கு தாளித்து போட்டால் முடிஞ்சிச்சு. நீங்கள் எப்படி தாளித்து போடுவீங்க அந்த மாதிரி போடுங்க. இந்த சார்ஜ் காலியாக போகுது செல்லில். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.